அது சுமார் 10 முதல் 12ஆம் நூற்றாண்டு நம்ம யாருமே கற்பனையில கூட நினச்சு பார்க்க முடியாத ஒரு அருப்பெரும் சாதனையை சிற்பி ஒருத்தர் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிற்பி அந்த சிலையில் இருக்கிற அம்சங்களெல்லாம் வேகமாக முடிக்க வேண்டிய கட்டாயம், அதனால் அவர் சிலையில் உள்ள முகத்துக்கு அதிக கவனம் கொடுத்ததுனால சிலையின் உடல்கள் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த சிற்பி வேற யாரும் இல்லை, 18 சித்தர்களில் முதன்மை சித்தர் போகர் தான் அது. கோவிலுக்கு தென்மேற்கு திசையில் இருக்கிற இவரோட சன்னதிக்கு அடியில் மிக முக்கியமான குகை ஒன்று இருந்ததாகவும், அது சுமார் பழனி முதல் இந்த பூம்பாறை வரையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த குகையில் மேலும் இது போன்ற நவபாசன சிலை இருக்கிறதா நம்பப்படுது. இப்படி ஒரு நாள் விவசாயி ஒருவர் ஏர் உழுவும் பொழுது கலப்பை மண்ணுக்கு அடியில் இருக்கிற முருகர் மேலே பட்டு ரத்தம் வந்ததை பார்த்து அலறிப்போன விவசாயி ஊர் மக்களை போய் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள முருகர் தானா மேலே வந்து குழந்தை வடிவில் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது. பூம்பாறையில் இருக்கிற முருகர் சிலை தசபாசனங்களால் செய்யப்பட்டதும் 10 வகையான விஷங்களால் ஆயிரக்கணக்கான மூலிகைகளை சரியான அளவு கலந்து மருந்தாக செய்யப்பட்டது தான் இந்த தசபாசன சிலை. இங்கே அபிஷேகம் செய்யப்படுற திருநீர், பால் போன்றவை அனைத்து விதமான நோய்கள்ல இருந்து நம்மளை காக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. முருகரோட கோட்டையான கொடைக்கானலுக்கு நீங்கள் பிளான் பண்ணால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு 4000 வருஷம் பழமையான வில்பட்டி வேலப்பர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க. Know the unknown and travel only with I finds. Be ready to explore.